வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. மகாபாரதம். இந்த ஒட்டுமொத்த மகாபாரத போர்க்களத்தையுமே வெறும் 3 நொடிகள்ல முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு மாவீரனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்நேரம் பல பேர் கணிச்சிருப்பீங்க. ஆமாங்க, மாவீரன் மகாவீரன் பாப்ரிகனுடைய கதையை தான் இந்த பதிவில் நாம முழுசா பார்க்க போறோம். இவன் எந்த அளவுக்கு மாவீரன்னா, ஒரு பீஷ்மர், ஒரு கர்ணன், ஒரு அர்ஜுனன், ஒரு துரோணாச்சாரியார், ஒரு துரியோதனன், இப்படி எல்லோரும் 100 அவதாரங்களா மாறி வந்தாலும் அவங்க எல்லோரையும் ஒரே ஆளா நின்று அடிக்கிற பேராற்றல் இந்த பாப்ரிகன் கிட்ட இருந்துச்சு. ஏன், இந்த மகாபாரத போரையே முன்னின்று நடத்தக்கூடிய அந்த கிருஷ்ணரே எதிர்த்து வந்தாலும் அவரையே வீழ்த்தும் பலம் பாப்ரிகன் கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? யார் இந்த பாப்ரிகன்? அவன் கிட்ட அப்படி என்னதான் மர்ம சக்தி இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம் மகாபாரத உலகத்தில் இந்த பாப்ரிகனின் கதையை. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில். யார் இந்த பாப்ரிகன்? பீமனின் மகனான கடோத்கஜனுக்கும் மௌர்வி என்கிற அசுரகுல பெண்ணுக்கும் பிறந்த மகன்தான் பாப்ரிகன். தனது சிறு வயது முதலே வில்வித்தையில் மிகுந்த ஆர்வம் கொண்டு ஒரு சிறந்த போர் வீரனாக வளர்ந்தவன். இவனோட தாய் மௌர்வி தான் இவனுக்கு அனைத்து போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியராய் இருந்தாங்க. பாப்ரிகா சிவபெருமான் மீது தீவிர பக்தி கொண்ட ஒரு சிறந்த பக்தனாக இருந்தான். என்னதான் அவனுடைய அன்னை அவனுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்திருந்தாலும் பாப்ரிகன் ஈசனையே தன் மானசீக குருவாக ஏத்துக்கிட்டவன். அவன் காட்டுக்கு போய் ஈசனை நோக்கி கடுமையான தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். அது சாதாரண தவமே இல்லை. வில்வ மரத்தின் மூலமா 3 அம்புகளை செதுக்கி உருவாக்கினான். அந்த 3 அம்புகளையும் அடுக்கி வச்சு அதன் மேல் அமர்ந்து மிக கடுமையான தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். இப்படி பல காலம் அவன் தவம் இருக்க அவனுடைய தவத்தின் சக்தியால அவன் உடல் எடை கூடிக்கிட்டே போகுது. எடை அதிகரிக்க அதிகரிக்க அவன் அமர்ந்திருந்த அந்த கூர்மையான அம்புகள் பாப்ரிகனுடைய உடலை துளைக்க ஆரம்பிக்குது. உடலில் இருந்து ரத்தம் வழிய வழிய எதையும் பொருட்படுத்தாம அவன் தொடர்ந்து தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். அம்புகள் மேலும் மேலும் கொடூரமா பாப்ரிகனுடைய உடலை துளைக்க ஆரம்பிக்குது. இவனுடைய தவத்தை கண்டு மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவன் முன்னாடி காட்சி கொடுக்கிறாரு. ஈசனை கண்டதும் கண்ணீர் மல்க வணங்கி நிற்கிறான் பாப்ரிகா. அப்போ சிவபெருமான் அவன் தவம் செஞ்ச அம்புகளை ஒரு கணம் உன்னிப்பா பார்க்கிறாரு. அடுத்த கணம் அந்த அம்புகளுக்கு பிரத்யேக சக்திகளை கொடுத்து இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அம்புகளா அவைகளை மாற்றி வரம் கொடுக்கிறாரு. இதன் பிறகு காலங்கள் கடந்து போனது. குருக்ஷேத்திர போர் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் ஒரு வினோதமான கேள்வியை கூடியிருந்த பாண்டவர்கள் கிட்டையும் கௌரவர்கள் கிட்டையும் கேட்கிறாரு. உறவினர்களே, இன்னும் சில தினங்களில் உயிரையும் பொருட்படுத்தாமல் போரிடப் போகிறவர்களே, இந்த போர் நடந்து முடிய எத்தனை நாட்கள் தேவைப்படும்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்படின்னு கிருஷ்ணர் கேட்க, அதுக்கு பீஷ்மர், துரோணர் போன்ற மூத்த வீரர்கள் இந்த மகாபாரத போரை முடிக்க 15 முதல் 20 நாட்கள் வரை ஆகும்னு சொல்றாங்க. கர்ணன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் இந்த போர் முடிக்க 24 நாட்கள் முதல் 28 நாட்கள் வரை ஆகலாம்னு தங்களுடைய கருத்தை சொல்றாங்க. அப்பதான் அந்த கூட்டத்துல இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டுச்சு. அனைவரும் திரும்பி பார்க்க அங்க பாப்ரிகன் நின்னுக்கிட்டு இருந்தான். பேச ஆரம்பிச்ச பாப்ரிகன், இப்போர் முடிய எனக்கு 3 நொடிகள் போதுமானது என்று கம்பீரமாக கூறினான்.
அதை கேட்டு பீமன், தருமன், அர்ஜுனன், கர்ணன், துரியோதனன் என்று அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து போனார்கள். ஏன்னா இத்தனை காலமா கடுமையான பயிற்சி செஞ்சு பிரம்மாஸ்திரம் வரைக்கும் கற்றறிந்த நமக்கே இத்தனை நாட்கள் ஆகும்னு தோணுது. ஆனா இவன் எப்படி வெறும் 3 வினாடிகள்ல போற முடிப்பேன்னு சொல்றான்னு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு உண்டானது. நியாயம்தான், இது எப்படி சாத்தியம்னு எல்லோரும் வியப்போட கேக்குறாங்க. அப்பதான் பாப்ரிகா தன்னிடம் சிவபெருமான் கொடுத்த 3 மந்திர அம்புகளின் உண்மையான ரகசியத்தை விளக்க ஆரம்பிச்சான். இதோ ஈசன் அருளிய 3 அம்புகள். என் கைவசம் உள்ள முதல் அம்பு போர்க்களத்தில் அழிக்கப்பட வேண்டிய எதிரிகள் யார் யார் என்பதை தீர்மானித்து அடையாளம் காட்டும். இரண்டாவது அம்பு போரில் காப்பாற்றப்பட வேண்டிய வீரர்களை தனியாக பிரித்து அடையாளம் காட்டி கவசமாக செயல்படும். மூன்றாவது அம்போ குறி வைக்கப்பட்ட அனைத்து எதிரிகளையும் ஒரே நொடியில் சர்வ நாசம் செய்து அழித்துவிடும். இந்த அம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் அவர்களை 3 நொடிக்குள்ளேயே அழிக்கும் ஆற்றல் கொண்டது என்று மிக தெளிவாக விளக்கினான் பாப்ரிகா. இதை கேட்ட கிருஷ்ணர் உண்மையிலேயே இந்த பேராற்றல் இவனுக்கு இருக்கான்னு சோதிச்சு பார்க்க முடிவு பண்றாரு. பாப்ரிகாவை காட்டுல இருந்த ஒரு அரச மரத்துக்கடியில கிருஷ்ணர் கூட்டிட்டு போறாரு. பாப்ரிகா, நன்றாக பார். இந்த அரச மரத்தில் கோடிக்கணக்கான இலைகள் உள்ளது. நீ கூறியபடியே இந்த மரத்தில் உள்ள அனைத்து இலைகளையும் ஒரே நேரத்தில் துளைக்கும் ஆற்றல் உன்னுடைய அம்புகளுக்கு இருக்க வேண்டும். அனைத்து இலைகளையும் துளைத்து காட்டு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா இங்கதான் ரகசியமா ஒரு வேலைய பார்க்கிறாரு கிருஷ்ணர். பாப்ரிகாவுடைய கண்களை ஒரு துணியால கட்டிட்டு மரத்துல இருந்து ஒரே ஒரு இலைய மட்டும் பிடுங்கி தன் பாதத்துக்கு கீழே ஒலிச்சு வச்சுக்கிறாரு. கண்கள் மூடியபடியே பாப்ரிகா வில்லில் லம்பை பூட்டி தனது முதல் லம்பை எய்தவுடன் அது மரத்தில் இருந்த அனைத்து இலைகளையும் குறிவைத்தது. பின்னர் அந்த அம்பு கிருஷ்ணரின் பாதத்தை சுற்றி சுழலத் தொடங்கியது. இரண்டாவது அம்பு அவன் எய்ய இலக்கில் இல்லாத அனைத்து பொருட்களின் மீதும் கவசத்தை அந்த அம்புகள் உருவாக்கியது. இப்போ பாப்ரிகா அந்த சக்தி வாய்ந்த மூன்றாவது அம்பை செலுத்த அனைத்து இலைகளையும் ஒரு நொடியில் துளைத்த அந்த அம்பு கடைசியாக கிருஷ்ணரின் பாதத்தின் அருகே நின்றது. கிருஷ்ணர் தனது பாதத்தை உயர்த்தியவுடன் அதற்கு அடியில் இருந்த இலையையும் அந்த அம்பு குறிவைத்து துளைத்தது. இதையெல்லாம் பார்த்த கிருஷ்ணர் பாப்ரிகாவுடைய அசாத்திய வில்வித்தை திறமையை பார்த்து வியந்தே போனாரு. இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இந்த பாப்ரிகா போர்க்களத்துல யார் பக்கம் நின்னு சண்டை போட போறான்? இவ மட்டும் ஒருவேளை கௌரவர்கள் பக்கம் போயிட்டா கௌரவர்கள் ஜெயிக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கிருஷ்ணர் மிகுந்த தந்திரத்தோடு சில மனக்கணக்குகள் போட்டு பாப்ரிகாவை பார்த்து, போர்க்களத்தில் நீ யார் பக்கம் நின்று சண்டையிடப் போகிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பாப்ரிகா கொஞ்சம் கூட யோசிக்காம போர்க்களத்துல எந்த பக்கம் பலவீனமா இருக்குதோ அந்த பக்கம் தான் நின்னு போர் செய்வேன்னு சொல்றான். தனக்கு அம்புகளை வரமா கொடுத்த சிவபெருமான் பலவீனமான பக்கம்தான் நீ நின்னு இந்த அம்புகளை பயன்படுத்தணும்னு அவர் இட்ட கட்டளையின் ரகசியத்தையும் விளக்குனான். இதை கேட்ட பீமன் உடனே மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சு, போர்க்களத்தில் நம் பக்கமே சேனை குறைவாக உள்ளது, எனவே பாப்ரிகன் நம் பக்கமே நிற்பான் அப்படின்னு பெருமையோட சொல்றான். ஆனா கிருஷ்ணர் எதையும் பேசாம அமைதியாவே நிற்கிறாரு. கிருஷ்ணரின் அந்த மௌனத்தை பார்த்த பாப்ரிகா அவரை உற்று நோக்கி ஒரு அதிர்ச்சியான உண்மையை உடைத்தான். பரமாத்மாவே பாண்டவர்கள் பக்கம் இருக்கும்போது இங்கு பலவீனமான பக்கம் கௌரவர்கள் பக்கமே ஆகும். ஆகையால் யான் கௌரவர்கள் பக்கம் சென்றே போரிடுவேன் என்று பாப்ரிகா தீர்க்கமாக கூறுகிறான். பாப்ரிகா இதை தான் சொல்ல போறான்னு கிருஷ்ணருக்கு முன்னாடியே நல்லா தெரியும். அதனால கிருஷ்ணர் அங்க ஒரு சாமர்த்தியமான சூழ்ச்சிய பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாண்டவர்களே,
பாப்ரிகா கௌரவர்கள் பக்கம் சேர்ந்தால் பாண்டவ சேனை பலவீனமடைந்து தோற்கத் தொடங்கும். அப்படி அவனது கொள்கையின்படி பாண்டவர்கள் தோற்று போகத் தொடங்கினால் உடனே பாப்ரிகா பலவீனமான பாண்டவர்கள் பக்கம் மாற வேண்டியிருக்கும். இதன் காரணமாக கௌரவர்கள் பலவீனமடைவார்கள். உடனே பாப்ரிகா மீண்டும் கௌரவர்கள் பக்கம் மாற நேரிடும். இப்படி அவன் மாறி மாறி சண்டையிட்டால் இறுதியில் 2 படைகளும் முற்றிலும் அழிந்து இந்த ஒட்டுமொத்த போர்க்களத்தில் பாப்ரிகா ஒருவன் மட்டுமே எஞ்சி நிற்பான். இத கேட்ட பாப்ரிகா என்ன சொல்றதுனே தெரியாம குழம்பி போய் நிற்கிறான். கிருஷ்ணருக்கும் இதுதான் தேவைப்பட்டுச்சு. உடனே கிருஷ்ணர், இந்த போர்க்களத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற தர்மம் நிலைத்து நிற்க நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் பாப்ரிகா. அது உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்ல பாப்ரிகாவோ, அதற்காக தான் நான் காத்திருக்கிறேன். தாங்கள் எவ்வுதவி கேட்டாலும் அதை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் மேல இருந்த பக்தி பெருக்கோடு சொல்றான். கிருஷ்ணர் சற்று புன்னகைத்தபடி, இந்த மாபெரும் போர்க்களத்தில் தர்மம் வெல்ல ஒரு உன்னதமான வீரனின் தலை எனக்கு தேவையாக உள்ளது. அதை உன்னால் மட்டுமே செய்ய முடியும். சிவபெருமானின் நிபந்தனைப்படியும் தர்மத்தின் பொருட்டும் உன் உறவினர்களின் வெற்றிக்காகவும் தியாகம் செய்யப்பட வேண்டிய அந்த தலை வேறு யாருடையதும் இல்லை. அது உன்னுடையதே பாப்ரிகா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல, அந்த கணம் எந்த ஒரு மறுப்பும் இல்லாம தன் தலைய கொடுக்க பாப்ரிகா ஒத்துக்கிறான். அவனோட அர்ப்பணிப்பை பார்த்து மேலும் கிருஷ்ணர் வியக்க மட்டும்தான் செஞ்சாரு. அவனோட இந்த தன்னலமற்ற அர்ப்பணிப்பை பார்த்து மேலும் கிருஷ்ணர் வியக்க மட்டும்தான் செஞ்சாரு. அவனுடைய தியாகத்துக்காக அவனுக்கு என்ன வரம் வேண்டும் என்றாலும் தர சம்மதிச்சாரு கிருஷ்ணர். பாப்ரிகன் கேட்டதோ ஒரே ஒரு வரம்தான். பரந்தாமா, எனக்கு வேறேதும் வேண்டாம். இப்போரினை முழுமையாக காணும் பாக்கியத்தை எனக்கு தாங்கள் அருள வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கடைசி ஆசையை கேட்டான் அந்த அச்சமற்ற சுத்த வீரன் பாப்ரிகன். அவனுடைய இந்த உன்னதமான தியாகத்தை பார்த்த கிருஷ்ணர் அவனுடைய ஆசைப்படியே அந்த வரத்தை கொடுக்கிறாரு. பீமனின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவன் குலத்தின் கொழுந்து கண்ணீர் வராதா என்ன? பீமனை ஒரு கணம் புன்னகைத்தபடி பார்த்தான் பாப்ரிகன். பின் பாண்டவர்கள் அனைவரையும் பார்த்தான். அடுத்த கணமே தன் கூர்மையான வாளால் தன் தலையை துண்டித்து தனியாக எடுத்து கொடுக்கிறான் பாப்ரிகா. தலையை துண்டித்த பிறகும் அவன் வீரம் பொருந்திய தேகம் ஆடாமல் அசையாமல் திடமாக நின்றது. அடுத்த கணம் கிருஷ்ணர் பாப்ரிகாவின் தலையை பீமனிடம் கொடுத்து குருக்ஷேத்திர போர்க்களத்தில் வெகு தொலைவில் இருந்த ஒரு மலையின் உச்சியில் வைத்துவிட்டு வரும்படி சொல்கிறார். அதன்படியே பாப்ரிகாவின் தலை அந்த போர்க்களம் முடியும் வரைக்கும் அங்கிருந்தபடியே அனைத்து போர்க்கள காட்சிகளையும் கண்குளிர பார்த்தது. 18 நாட்கள் நடந்த அந்த மாபெரும் போர் ஒரு வழியா முடிவுக்கு வருது. போர் முடிந்த பின் பாண்டவர்கள் தங்களுக்குள் யார் வெற்றிக்கு காரணம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு விவாதிக்க தொடங்கினார்கள். அர்ஜுனன் தன் வில்வித்தையால் தான் வெற்றி கிடைத்தது என்கிறான். பீமனோ தன் கதாயுத பலத்தால் தான் வெற்றி கிடைத்தது என்று தம்பட்டம் அடிக்கிறான். அப்போ கிருஷ்ணர் புன்னகைத்தபடி, இந்த உன்னதமான போரின் உண்மையான முடிவை உச்சியில் இருந்து முழுமையாக பார்த்த ஒருவரால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அனைவரையும் பாப்ரிகாவின் தலை இருந்த அந்த மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறாரு கிருஷ்ணர். அங்க பாண்டவர்கள் அனைவரும் பாப்ரிகாவிடம் போரின் வெற்றிக்கு காரணமாக இருந்தது யார்னு கேக்குறாங்க. அப்போது பாப்ரிகாவின் தலை உரத்த குரலில், இப்போரில் எந்த ஒரு மனிதனும் வெற்றிக்கு காரணமல்ல. கண்ணபிரானின் சுதர்சன சக்கரமும் அவர் நிகழ்த்திய அசாத்திய வியூகமுமே பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி தந்தது என்று சாட்சி சொன்னது அந்த தலை.
போர்க்களத்துல கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் மட்டுமே எதிரிகளை வீழ்த்தியதாகவும் பாண்டவர்கள் வெறும் கைபொம்மைகளா மட்டுமே இருந்தார்கள் என்றும் உண்மையை உரைத்தான் பாப்ரிகன். இப்படியா மகாபாரதம் கூறும் மிக சிறந்த மாவீரனும் போர்க்களத்தை 3 நொடிகள்ல முடிக்கும் திறன் படைத்தவனுமான பாப்ரிகன் கதை இனிதாக நிறைவடைகிறது. ஆனா நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாவீரனோட பேராற்றல் இந்த மகாபாரத போர்க்களத்துல பயன்படுத்தப்படாமலேயே போயிடுச்சேன்னு ஒரு ஏமாற்றம் இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணமும் பாப்ரிகாவுடைய முன்ஜென்ம ரகசியமும் தான் ஒளிஞ்சிருக்கு. பாப்ரிகன் அவனுடைய முந்தைய ஜென்மத்துல சூரிய வர்சஸ் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த யக்ஷனா தேவலோகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துல பூமியில அதர்மமும் அசுரர்களுடைய ஆதிக்கமும் ரொம்பவே அதிகமாகுது. பூமாதேவியுடைய பாரத்தை தாங்க முடியாம பிரம்மதேவன் தலைமையில தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணு கிட்ட போய் பூமியில அவதாரம் எடுத்து இந்த அதர்மத்தை அழிக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த சூரிய வர்சஸ்ங்கிற இந்த யக்ஷனுக்கு தான் கொண்ட மந்திர சக்தியின் மேல் தலைக்கணம் உண்டானது. தேவர்கள் அனைவருக்கும் முன்னாடி போய் நின்னு ரொம்பவே அகந்தையோட, பூவுலகில் உள்ள தீய சக்திகளை அழிக்க மகாவிஷ்ணுவே நேரில் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? என்னிடம் உள்ள பேராற்றலை கொண்டு பிரபஞ்சத்தின் அத்தனை அசுரர்களையும் ஒரே நொடியில் என்னால் துவம்சம் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்பவே ஆணவமா பேசினான். இவனோட இந்த பேராணவத்தையும் தலைக்கணத்தையும் பார்த்த பிரம்மதேவனுக்கு கடும் கோபம் வந்துச்சு. உடனே பிரம்மதேவன் அவனுக்கு ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுக்கிறாரு. உனது பேராற்றலை கண்டு நீ அகந்தை கொண்டாய் யக்ஷா. மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து நடத்த போகும் மகாபாரத போரில் உன்னுடைய சக்திகள் மிக மிக முக்கியமாக பயன்படுத்த வேண்டியவை. ஆனால் உன்னால் அந்த போரில் கலந்து கொள்ளவே முடியாது. யாரை நீ குறைத்து மதிப்பிட்டாயோ அந்த விஷ்ணுவின் கரங்களாலேயே உன் தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு கோபத்தோட சாபம் கொடுக்கிறாரு பிரம்மதேவன். பிரம்மதேவன் கொடுத்த சாபத்தை கேட்டதும் சூரிய வர்சஸுடைய ஆணவம் காத்துல கரைஞ்சு போகுது. தன் தவற உணர்ந்து பிரம்மனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அந்த யக்ஷன். அவனோட வருத்தத்தை பார்த்த பிரம்மன், கொடுத்த சாபம் கொடுத்ததே, அதை மாற்ற முடியாது. இருந்தும் கிருஷ்ணரால் உனது தலை துண்டிக்கப்பட்டாலும் அத்தலை உயிர் பெற்று உலகப் பெரும் போரை முழுமையாக காணும் பாக்கியத்தை பெறும். போரின் நிறைவுக்கு பின் நீ உலக மக்களால் போற்றப்படும் உன்னத தெய்வமாக மாறுவாய் அப்படின்னு ஒரு சாப விமோச்சனத்தையும் கொடுக்கிறாரு. பிரம்மன் அன்று கொடுத்த சாபத்தினால் தான் மாவீரன் பாப்ரிகனால் மகாபாரத போரில் நேரடியாக கலந்து கொண்டு அம்பு எய்ய முடியாமல் போனது. மேலும் பிரம்மனின் வாக்குப்படி தன் உன்னதமான தியாகத்தால் போரின் முடிவில் கிருஷ்ணரின் அருளை பெற்று இன்று வரை வட இந்தியாவில் காட்டு ஷியாம் என்ற பெயரில் கலியுகத்தின் பெரும் தெய்வமாக மக்களால் போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறான் பாப்ரிகன் என்று நம் புராண கதைகள் நமக்கு தெளிவாக விளக்குகின்றன. மகாபாரத உலகத்தில் பாப்ரிகன் கதை முற்றும். இந்த மாதிரியான புராண கதைகள், இதிகாச கதைகள், மர்ம கதைகள், கிரைம் கதைகள், இப்படி எல்லா நேரமும் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம சேனலுக்கு கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. விரைவில் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.